பச்சிளம் குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என்று தங்களுடைய உயிரை பலி கொடுத்துட்டு ரத்தமும் சதையுமாக உளுந்து கிடக்கிறாங்க. உறவினர்கள் தவிக்கிறாங்க, ஐயோ போச்சே என்று தவிக்கிறாங்க. ஆனால் இந்த நடிகர் விஜய் என்ன பண்றாருன்னா, திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி 30 பேர் இறந்துட்டாங்களே என்று சொல்லி போக போக கத்துறாங்க. ஆனால் பவுன்சர்ஸோட துணையோட அவர் பாட்டுக்கு திரும்பி பார்க்காம விரும்பிருன்னு பயந்து ஓடும் ஒரு பயந்தாங்கோழியை பார்த்து, ஒரு சைக்கோவை போல, மனிதாபிமானமே இல்லாத சைக்கோவை போல அவரும் வண்டியில பேசிட்டு இருக்கும்போதே எல்லாம் மயங்கி மயங்கி விழறாங்க. அவரே ஆம்புலன்ஸை வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் அதையெல்லாம் கேர் பண்ணிக்காம அவர் பாட்டுக்கு பயந்து ஓடி வீட்டில் சென்னையில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தலைவரை பார்த்து அவங்க ரசிகர்கள் எல்லாம் அரசின் மீது குறை சொல்றாங்களே, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? 7 மணி நேரம் தாமதமா ஏன் வந்தீங்கன்னு கேள்வி கேட்க துப்பில்லாத அந்த ரசிகர்கள் அரசாங்கத்தை பார்த்து காவல் உடனுக்குடனே முதல்வர் மாவட்ட அமைச்சரை அனுப்பிவிட்டு, மாவட்ட செயலாளரை அனுப்பிவிட்டு அந்த உயிர்களை காப்பாற்ற சொல்லி உடனுக்குடனே செயல்பட்டதுனால இன்னைக்கு உயிரிழப்பு என்பது 40ஓட நின்றுருச்சு. இதுவே அரசும் எத்தனை போக்காக இருந்திருந்தால் இந்த பலி எண்ணிக்கை எத்தனை ஆயிருக்கும், எவ்வளோ உயர்ந்திருக்கும்? அதை பற்றி இந்த ரசிகர்கள் கொஞ்சமாவது கவலை பிடிச்சாங்களா? இந்த அரசாங்கம் நம்மை காப்பாற்றியதே என்று அந்த எண்ணம் இருந்ததா? திரும்பி பார்க்காம ஓடி போன அந்த பயந்தாங்கோழி நடிகனை பார்த்து நடிகனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, இன்னும் அரசியலே தெரியாத அந்த தற்கொலைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ரசிகர்களை என்னவென்று சொல்வது? உண்மையிலேயே இந்த அரசியலை நினைச்ச இந்த நடிகனோட அரசியலை நினைச்ச இந்த மக்களோட நிலை என்னவாகும் என்று நமக்கு தான் அச்சத்தை ஏற்படுத்துது. இந்த அரசியல் போகும் போக்கு என்ன மாதிரி அரசியலை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போறாரு. அவர் எந்த இடத்துலையுமே நான் வந்தா இதை செய்வேன், கொள்கைப்படுத்தியோ ரசிகர்களை கொள்கைப்படுத்தியோ அரசியல் படுத்தியோ பேசவே இல்லை. எல்லா மீடியாக்களும் 7 மணி நேரம் லேட் ஆனது, 7 மணி நேரம் உருட்டிக்கிட்டு வந்தாரு, வரவே முடியல. எதுக்கு அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு? எதுக்கு அவருக்கு பவுன்சரு? அந்த ஒய் பிரிவு பாதுகாப்புல இருக்கிறவங்க அவருக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா? சிஎம் போகல, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு அவர் போகல, அவராலேயே போக முடியும் போது ஒரு சாதாரண நடிகரால ஏன் போக முடியல? வேணும்னே கூட்டத்தை கட்டுப்படுத்த காட்ட வேண்டும் என்பதற்காக உருட்டிக்கிட்டு போயிட்டு அந்த கூட்டம் மயங்கி, அவர் முதல் தொடங்கிய விக்கிரவாண்டி மாநாட்டில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் அவர் அதே பாணியத்தை அங்கேயும் மயங்கி 450 பேருக்கு மேலே விக்கிரவாண்டி மாநாட்டில் மயங்கி விழுந்தாங்க, மதுரை மாநாட்டில் மயங்கி விழுந்தாங்க. இப்போ இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் திருச்சி பல்வேறு மாவட்டங்கள் 4-5 மாவட்டத்துக்கு போய் பண்ணிட்டாரு. எல்லா இடத்துலையும் மயங்கி மயங்கி விழறாங்க மக்கள். அப்பயாவது அலர்ட் ஆகணும் இல்லை? உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை உள்ளவராக அலர்ட் ஆகணும் இல்லை? ஆகலை. ஏன்? அவர் அது ரசிக்கிறாரு. இப்படி இருந்தால் தான் விஜயோட செல்வாக்கு இவ்வளோ பேர் மயங்கி விழுவுறாங்க. இவ்வளோ அதுக்காக தான் லேட்டாக வராரு, வேணும்னு பிளான் பண்ணி லேட்டாக வராது. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நாட்டுக்கு தேவையா? இந்த தலைவரை இன்னும் இந்த தலைவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த ரசிகர்கள் இருப்பதை பார்த்தா உண்மையிலேயே வேதனையாகத்தான் இருக்கிறது. நன்றி.